வணக்கம். ஒரு அரசியல் கட்சியோட கிட்டத்தட்ட 70 வருஷ சித்தாந்தம் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூல் குழந்தையோட தட்டுல எப்படி சாப்பாடா மாறுது. ஒரு கட்சியோட கொள்கை எப்படி ஒரு மாநிலத்தோட கொள்கையா மாறுது. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல திராவிட மாடல்னா என்னன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் ஒரு கட்சியோட வரலாறு, அது எப்படி கல்வி, சமூக நீதியில தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்த்து, கடைசியா இதோட ஒட்டுமொத்த கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல திராவிட மாதிரி அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். ஒரு ஐடியாலஜி எப்படி ஒரு ஸ்டேட்டோட நிர்வாகத்தையே மாத்துது. ஒரு மாநிலத்தோட எதிர்காலத்தை எது முடிவு பண்ணுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா தமிழ்நாட்டோட பதில பாத்தீங்கன்னா அது அவங்களோட ஆழமான அரசியல் கொள்கையில தான் இருக்கு. சரி, இந்த திட்டங்களோட ஆணிவேர நம்ம புரிஞ்சுக்கணும்னா இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவோட வரலாற்றையும் அவங்களோட சித்தாந்தத்தையும் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். பாருங்க, 1949ல ஒரு சமூக இயக்கமா ஆரம்பிச்சு 1967ல முதல் தடவையா ஆட்சிக்கு வர்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டோட அரசியல்ல ஒரு பெரிய சக்தியா இருக்காங்க. சோ இந்த பெரிய வளர்ச்சி தான் இன்னைக்கு நாம பார்க்குற பல பாலிசிகளுக்கு அடித்தளமா இருக்கு. இந்த கட்சியோட ஐடியாலஜிக்கு ரெண்டு தூணுங்கள் தான். ஒன்னு மொழி உணர்வு, இன்னொன்னு இன உணர்வு. ஆனா இது வெறும் ஸ்லோகன்ஸ் மட்டும் இல்ல. சமூகத்துல பின்தங்கியவங்களை மேல கொண்டு வரதும் எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கறதும் தான் இதோட முக்கிய நோக்கம். சரி, இந்த ஐடியாலஜி எல்லாம் எப்படி திட்டங்களா மாறுதுன்னு பாப்போனா, இப்போ அந்த பாலிசி எல்லாம் எப்படி ஸ்கூல் கிளாஸ் ரூம் வரைக்கும் வருதுன்னு பார்க்கலாம். கல்வியும் சமூக நீதியும் எப்படி திட்டங்களா மாறுது. இதுல முதல் திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இது ஒரே கல்லுல 2 மாங்கா மாதிரி. ஒன்னு ஊட்டச்சத்து குறைபாடு, இன்னொன்னு ஸ்கூலுக்கு வராத பசங்களோட எண்ணிக்கை. இது ரெண்டையும் சரி பண்றதுக்கு தான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீமோட பியூட்டியே அதோட சிம்பிளான லாஜிக் தான். யாருக்கு? கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு. என்ன கொடுக்கறாங்க? சத்தான காலை உணவு. எதுக்கு? அவங்க ஹெல்த்தையும் ஸ்கூல் அட்டெண்டன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ண. இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸை ஆக்ஷன்ல கொண்டு வர்றது. அடுத்து பெண் கல்வியை மட்டுமே டார்கெட் பண்ற ஒரு திட்டம், புதுமை பெண் திட்டம். பொண்ணுங்களை ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கிறது தான் இதோட மெயின் கோல். இது ரொம்ப கிளியரா சொல்லுது பாருங்க, எப்படி ஒரு நேரடி பண உதவி பொண்ணுங்க படிக்கிறதுக்கு இருக்கிற தடைகளை உடைக்குதுன்னு. முக்கியமா பாதியில படிப்பை நிறுத்துறதை இது தடுக்குது. ஆமா, இந்த நம்பர் தான் ரொம்ப முக்கியம். மாசம் 1000 ரூபாய். இது அவங்க எதிர்காலத்துல செய்யற ஒரு நேரடியான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? சரி, அடுத்ததா ஸ்டூடெண்ட்ஸை இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஜாப் மார்க்கெட்டுக்கு தயார்படுத்துற நான் முதல்வன் திட்டத்தை பத்தி பார்க்கலாம். இங்க விஷயம் மார்க்ஸ் மட்டும் இல்ல, படிப்புக்கும் வேலைக்கும் நடுவுல இருக்கிற கேப்பை குறைக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். இதனால ஒவ்வொரு இளைஞரும் ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா முடியும்னு கவர்மெண்ட் நினைக்குது. சரி, கிளாஸ் ரூம்க்கு வெளியே வந்து பார்த்தா இந்த மாடல் குழந்தைகளோட வெல்ஃபேர் மற்றும் செக்யூரிட்டிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. தமிழ்நாட்டோட வெல்ஃபேர் திட்டங்கள்ல ஒரு மைல்கல்னு சொன்னா அது மதிய உணவு திட்டம் தான். அதுல என்னென்ன புது மேம்பாடுகள் வந்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இது ஏதோ பழைய திட்டத்தை அப்படியே கொண்டு போறதில்ல. இன்னைக்கு இருக்கிற நியூட்ரிஷன் தேவைகளை மனசுல வச்சு முட்டை, பழங்கள்னு புதுசா சேர்த்து இந்த திட்டத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்போது சமூகத்தில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கான ஒரு முக்கியமான பாதுகாப்பு திட்டத்தை பற்றி விவாதிப்போம். இங்க பாருங்க, குடும்ப சூழ்நிலையினால எந்த குழந்தையும் பின்தங்கிடக் கூடாதுங்கிறத உறுதி பண்ற ஒரு டைரக்ட் சப்போர்ட் சிஸ்டம் தான் இது. ஆமா, மாசம் 2000 ரூபாய். யாருக்கு ரொம்ப தேவையோ அவங்களுக்கு இது ஒரு நிலையான வாழ்க்கையை கொடுக்குது. சரி, இப்போ இந்த தனித்தனி திட்டங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற அந்த ஒரு விஷயம் என்ன? அப்போ நாம பார்த்த இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் தனித்தனி இல்ல. படிப்பு, உடல் நலம், பாதுகாப்பு, எதிர்காலம், இந்த 4 தூண்கள்லாம் இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்குது. இதுதான் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு முழுமையான வளர்ச்சியை கொடுக்கணுங்கிற திராவிட மாதிரியோட நோக்கம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன். இந்த எல்லா திட்டங்களும் சேர்ந்து தமிழ்நாட்டோட அடுத்த தலைமுறையை எப்படி உருவாக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி.